வணக்கம். பிரதோஷ காலத்தில் எப்படி சுற்றணும்னு போட்டிருக்க பார்த்தீங்களா? பிரதோஷ தினத்தன்று முதலில் சிவலிங்கத்தையும் நந்தி தேவரையும் வணங்கி கொண்டு அப்பிரதர்ஷனமாக சண்டிகேஸ்வரர் சந்நிதி வரை சென்று அவரை வணங்கிவிட்டு அப்படியே பிரதட்சிணமாக திரும்பி வந்து முன்போல தரிசித்துவிட்டு வழக்கம் போல் ஆலயத்தை வலமாக சுற்றி வரும்போது சுவாமி அபிஷேக ஜலத்தொட்டியை கடக்காமல் அப்படியே வந்த வழியே திரும்பி நந்தியிடம் வந்து நின்றபடி அவருடைய இரு கொம்புகளுக்கு நடுவே சிவலிங்க மூர்த்திக்கு ஜோதி தீபம் காட்டுவதைக் கண்டு வழிபட வேண்டும். இப்படி 3 முறை செய்தால் அசுவமேத யாகம் செய்த பலன் கிட்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா பாருங்க, இப்போ இங்கே சிவன் இருக்கார், இங்கே நந்தி இருக்கார் இல்லையா? ஃபஸ்ட்டு நந்தியிலேருந்து தொடங்கி சண்டிகேஸ்வரர் வரைக்கும் போனோம். இது 1 2. அப்புறம் சண்டிகேஸ்வரர் இப்படி நேராக நந்திக்கிட்ட வந்தோம். 3ஆச்சா? அப்படியே சுற்றி போய் அந்த தொட்டிக்கிட்ட போனோம். 4வதாச்சா? 4லேருந்து அப்படியே திரும்பி வந்து 5 அப்படியா? இப்படி 3 முறை சுற்றி வரணுமா. இப்படி சுற்றி வந்தால் அந்த பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதை முதலாக நான் புக்கில் பார்த்தேன். இதை உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசையாக இருந்துச்சு. வாழ்க வளமுடன்.